என் பிள்ளைய நீ இந்த வீடியோவை இப்போ பார்க்கிறாய் அப்படி என்றால் அது சும்மா இல்லை. நான் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். நீ வேலைக்காக கவலைப்படுகிறதை நான் அறிவேன். பணம் பற்றிய உன் பயமும் எனக்கு தெரியும். உன் குடும்பத்தில் இருக்கும் அமைதி இல்லாத நிலையும் என் கண்களுக்கு மறைவில்லை. நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ இழந்த வாய்ப்புகளை விட நான் தரப்போகும் ஆசீர்வாதங்கள் பெரியது. உன் வேலைக்கான கதவுகள் திறக்கும். உன் பணத்தட்டுப்பாடு குறையும். உன் வீட்டில் சண்டைக்கு பதிலாக சமாதானம் வரும். நீ இரவில் அழுததை நான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. உனக்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கை மாறும். நம்பிக்கை இழக்காதே. என் கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி இல்லை. இன்று முதல் நான் உன் பாதையை நேராக்குகிறேன். உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ பல நாளாக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். எப்போ என் வாழ்க்கை மாறும் என்று நீ உன்னுள் கேட்டுக்கொண்டதை நான் கேட்டேன். மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று பார்த்து உன் மனம் சோர்ந்ததை நான் பார்த்தேன். ஆனால் கேள், என் பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் என் கைகளில் விழுந்தது. நீ சொல்லாமல் வைத்திருந்த உன் பிரார்த்தனைகளையும் நான் கேட்டேன். இன்று நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உன் வேலைக்கு நல்ல செய்தி வரும். நீ எதிர்பாராத வழியில் பணம் வர ஆரம்பிக்கும். உன் குடும்பத்தில் இருந்த கவலைகள் மெல்ல மாறும். நீ இப்போது பார்க்க முடியாமல் இருந்தாலும் நான் உன் வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருக்கிறேன். கைவிடாதே. நீ நினைப்பதை விட பெரிய திட்டம் எனக்கு உனக்காக உள்ளது. விரைவில் நீ சிரித்து சொல்லுவாய், இது எல்லாம் தேவன் செய்தது. என் சமாதானம் இன்று உன் மனதை நிரப்பட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். என் அன்பான பிள்ளையே, இந்த வீடியோவை நீ பார்க்கிறது சும்மா அல்ல. இது ஒரு சைகை. நீ மனதில் வைத்திருக்கும் பாரத்தை நான் பார்க்கிறேன். இரவு யாரும் அறியாமல் நீ கவலைப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், பயப்படாதே. உன் வாழ்க்கையின் கதவை நான் திறக்கப் போகிறேன். நீ தேடிய வேலை உன்னிடம் வரும். நீ கவலைப்பட்ட பண பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். நீ அழுத அந்த குடும்ப பிரச்சனை சமாதானமாக மாறும். ஏனெனில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ ஒற்றையன் இல்லை. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து உன் வீட்டில் ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது. நீ இழந்ததை விட நான் உனக்கு அதிகம் தருவேன். நம்பிக்கை வைத்திரு. உன் நேரம் வருகிறது. விரைவில் மக்கள் கேட்பார்கள், இப்படி உன் வாழ்க்கை எப்படி மாறியது? அப்போது நீ சொல்வாய், இயேசு என்னை ஆசீர்வதித்தார். என் பிள்ளையே, உன் மனதில் இப்போது இருக்கும் அந்த சோர்வை நான் பார்க்கிறேன். மக்கள் முன் நீ சிரித்தாலும் உள்ளுக்குள் நீ போராடுகிறதை நான் அறிவேன். இனி என்ன செய்வேன் என்று நீ அமைதியாக நினைத்ததை நான் கேட்டேன். ஆனால் கேள், நான் இன்னும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உன் பாதை இன்னும் தொடர்கிறது. நான் உனக்காக புதிய கதவுகளை திறக்கிறேன். நீ எதிர்பார்க்காத இடத்தில் ஒரு வாய்ப்பு வரும். நீ தேடிய வேலை உன்னை தேடி வரும். நீ கவலைப்பட்ட பணத்திற்காக ஒரு வழி உருவாகும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த அழுத்தம் மெல்ல அகலும். என் சமாதானம் அந்த வீட்டை நிரப்பும். நம்பிக்கை இழக்காதே என் பிள்ளையே. நீ தனியாக இல்லை. நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்ததான். சிறிது காலம் பொறுத்திரு. நீ ஜெபித்ததற்கான பதில் உன் வழியில் வருகிறது. இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனதில் சமாதானம் இருக்கட்டும். உன் உடலில் ஆரோக்கியம் இருக்கட்டும். உன் உழைப்பில் பலன் இருக்கட்டும். உன் வீட்டில் ஆனந்தம் இருக்கட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்பொழுதும். என் அன்பான பிள்ளையே, இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் இதயத்தை நான் பார்க்கிறேன். நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருந்த பாரம் என்ன என்பதை நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் மறந்துவிடவில்லை. மற்றவர்கள் பார்க்காத உன் போராட்டத்தையும் நான் கண்டேன். நீ அமைதியாக தேவனே எனக்கு உதவி செய் என்று சொன்ன அந்த ஜெபம் என் இதயத்தை வந்தடைந்தது. என் பிள்ளையே, இனி பயப்படாதே. நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வீட்டின் கதவுகளில் என் சமாதானம் நிறைந்திருக்கட்டும். உன் குடும்பத்தின் மேல் என் பாதுகாப்பு இருப்பதாகட்டும். உன் மனதில் இருந்த கவலை மெதுவாக விலகட்டும். நீ தூங்கும் இரவுகளில் கூட என் கிருபை உன்னை மூடட்டும். உன் இதயம் அமைதியடைய நான் உன்னருகில் நிற்கிறேன். நீ தேடிய வேலைக்காக நான் ஒரு வழியை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன் உழைப்பை நான் பார்த்திருக்கிறேன். சரியான நேரத்தில் உனக்கான கதவு திறக்கும். நீ கவலைப்பட்ட பண பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். நீ நம்பிக்கையை விடாமல் இருந்ததால் நான் உன் வாழ்க்கையில் ஏற்பாடு செய்கிறேன். உன் குடும்பத்தில் இருந்த பதட்டம் சமாதானமாக மாறும். உன் வீட்டில் சிரிப்பு திரும்பும். நீ இப்போது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நுழையும். என் பிள்ளையே, தாமதம் என்று நீ நினைத்த நேரங்களிலும் நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ விழுந்த நேரங்களில் நான் உன்னை தூக்கிக் கொண்டேன். இனி வரும் நாட்களில் நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், தேவன் என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. இன்று நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும். உன் வீட்டில் ஆனந்தம் பெருகட்டும். உன் முயற்சிகளில் வெற்றி காண்பாய். உன் இதயத்தில் நம்பிக்கை வளரட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போது என்றும். நம்பிக்கை இருந்தால் ஆமென் என்று எழுதுங்கள். என் பிள்ளைகளே, என் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் நிலைக்கட்டும்.